தமிழ் பேசும் ஒரு அலுவலகம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு ஆட்டோ விற்பனை நிலையத்தை தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து எக்கச்சக்கமான ஆட்டோக்கள் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்குது. ஏற்கனவே இந்த சேல்ஸ் கடை நான் எடுத்து போட்டேன். அப்போ ஏற்கனவே போட்ட வீடியோவில் உள்ள இந்த ஆட்டோ எல்லாம் வந்து பில் பட்டுட்டு இப்போ வந்து புதுசாக வந்து ஆட்டோக்கள் வந்திருக்குது. இப்போ ஆட்டோக்கள் என்ன விலையில் போகுது, நீங்கள் எவ்வளோக்கு லீசிங் போடலாம், இந்த ஆட்டோ சம்பந்தமான முழு விவரங்களையும் பார்த்து, அதே மாதிரி இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குது, இந்த கடை உரிமையாளர் என்ற தொடர் விளக்கம் எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுக்கு முதலாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்குவோம். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் ஆட்டோ சம்பந்தமான விவரங்களை பார்த்துட்டு வருவோம். இதில் ஏபிஏ ஒன்றைக்கு என்ன மாதிரி இந்த ஆட்டோ இதெல்லாம் 580 ரிலீஸ் போடலாம். எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். 13,200 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆட்டோ. இது என்ன மாதிரி ஒருத்தவரம் அந்த சீட்டு அந்த கூட்டு ஒரு டயர் செட் 15,000 கிலோமீட்டர்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்த ஒரிஜினல் டயர் செட்டோட இருக்குது. கம்பெனி வளத்தோட நிக்குதானே இது? ஒரிஜினல் கம்பெனி வளம். கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிட்ட கட்டினா எடுக்கலாம் வேணும். இது பாருங்க ஏபிஏ. ஒரு ஏபிஆர் ஒன்னைக்கு என்ன மாதிரி இது? ஏபிஆர் வந்து 16-20. ஓகே, 1150 லீஸ் எடுக்கலாம். 1150 லீஸ் எடுக்கலாம். இப்போ இது என்ன மாதிரி வந்த ஒரிஜினல் வளங்களோட நிக்குதோ? அது ஒருக்க பெயிண்ட் என்ன ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒருக்க பெயிண்ட் டச் ஒன்றும் இல்ல. குச்சில எல்லாம் அந்த ஒரிஜினல் ஒருக்க அந்த வேலை செய்ய ஆட்டோ கம்பெனில. இந்த ஆட்டோக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வேலையும் இல்லை. பாப்போம் எத்தனை கிலோமீட்டர் ஓடிங்கன்னு பார்ப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா 34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்படியே வந்த ஒரிஜினல் வளங்களோட நிற்குது. இதுல எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் பாருங்க. கரல்கள் அப்படின்ற எதுவுமே இல்லை. இது நீங்க சொல்ற என்ன மாதிரி ஃபிக்ஸ் பிரைஸா இல்லாட்டி இந்த வந்து இது நீங்க லீஸ் வசதிகளோட இல்ல லீஸ் வாங்கி எல்லாம் செய்து தரப்படும். இந்தியால ஏபிஎஸ்ல ஒன்று இருக்குது. இது எத்தனை ஆண்டு வந்தது? இது வந்து 2018. 2018 என்ன விலை சொல்றீங்க? இது வந்து 16,000 தான். இது ஒரு பேசி கொடுக்கலாம், விலை காய்ச்சி கொடுக்கலாம். என்ன விலை சொல்றீங்க? 16,000. 16-20. 16-20. இதுவும் என்ன மாதிரி ஒரிஜினல் வளங்க? இந்த ஒரிஜினல் சீல ஒரிஜினல் கூட்டு பாருங்க. இப்ப இந்த சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனியால வந்து ஒரிஜினல் சீட்டோட இருக்குது. கம்பெனியால வாரத்துக்கு உண்மையில ஒரு மார்க்கெட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 32,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாருங்க வந்த ஒரிஜினல் வளங்களோட நிக்குது. இதுக்கு என்ன மாதிரி? இதுக்கும் 15 இருக்கலாம். 15 எடுக்கலாம். இது என்ன 2020 எத்தனாம் ஆண்டு? 2018. 2018ஆம் ஆண்டு. இந்தியால ஏபிஜேல நிக்குது. இது வந்து 1380. 1380 லீஸ் அமௌண்ட் என்ன மாதிரி? இதுக்கு 820 எடுக்கலாம். 820 இருக்கலாம். இதுல சீட் எல்லாம் மாடிச்சிருக்கேன் புதுசா. பட்டன் சீட் பாருங்க. பட்டன் சீட் வேற லெவலா இருக்கு இந்த சீட் எல்லாம். இந்தியால பாக்ஸ் செட்டும் இருக்கு பாருங்க. இந்த ஆட்டோ பார்க்க உண்மையிலே நல்ல ஒரு வடிவா இருக்கு. பாட்டு பாக்ஸ் செட்டப்புகள் எல்லாம் கிடக்கு. பெயிண்டிங் என்ன மாதிரி? ஒரிஜினல் வளங்களோ என்ன மாதிரி? பெயிண்ட் டச்சப் இருக்கு. டச்சப் வேலைகள் செய்திருக்கு. இங்கால சிலாக்கள் வந்து டிவிஎஸ் ஆட்டோ வந்து வேண்டதுக்கு இருப்பீங்க. இங்கால ஏபிடியில் ஒன்றைக்கு என்ன மாதிரி? இது 50. 7,50,000 ரூபா. ஓகே, இதுக்கு என்ன மாதிரி? 450. ஓகே, 450 வந்து லீஸ் இருக்கலாம். நீங்க வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் கையில கட்டினாலே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து 17,700 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி காட்டுது. இப்போ இது வந்து ஒரிஜினல் நிக்குதா? இங்கால QD-ல நிக்குது. என்ன மாதிரி? 8 லட்சம். ஓகே, இதுக்கு வந்து 5 லீஸ் எடுக்கலாம். 5 லீஸே எடுக்கலாம். இந்த 4 ஸ்டோக்குக்கும் 2 ஸ்டோக்குக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் என்ன? இது வந்து பார்ட்ஸ்கள் கொஞ்சம் லாபம் தான். செல்ஃப் ஸ்டார்ட் இல்லையா? இதுல பாருங்க சீட் பழங்கள் எல்லாம் வந்து செய்திருக்கணும். இப்ப இங்க எடுக்கிற ஆட்டோக்களுக்கு வந்து 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ஆட்டோ எடுக்கிற ஆட்களுக்கு வந்து 2 டயர் புதுசா கொடுக்குறீங்க. ஓகே, ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இதுக்கு என்ன சொன்னீங்க? 8 லட்சம். ஓகே, 8 லட்சம். லீஸ் அமௌண்ட் என்ன மாதிரி எடுக்கலாம்? 5 ரூபா எடுக்கலாம். பாருங்க, இது இந்த சீட் பழம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள குச்சியில எல்லாம் படிவா செய்து பாருங்க. ஆட்டோ வேற லெவலா நிக்குது.
இங்கால QG-ல நிக்குது. இதுக்கு வந்து இது வந்து 8 லட்சம் ரூபா, 5 ரூபா லீஸ் இருக்கலாம். ஓகே 5 ரூபாய் லீஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால HJ-ல ஒன்று நிக்குது. என்ன மாதிரி இது? இது HJ வந்து 6 லட்சம் ரூபா. ஓகே 6 லட்சம் லீஸ் அமௌண்ட் எடுக்கலாமா? இது 3 அம்மா எடுக்கலாம். ஓகே 3,50,000 ரூபா எடுக்கலாம். இங்கால ரிபிலேயில் ஒன்று நிக்குது. ரிபிலே வந்து 11,20. 11,20,000. இது என்ன மாதிரி? 7 ரூபா லீஸ் இருக்கலாம். ஓகே 7 ரூபாய் லீஸ் இருக்கலாம். இது என்ன மாதிரி? ஒரிஜினல் வளங்களோட நிக்குது. டச்சபிளுக்கு நல்லா இருக்கும். ஓகே தரமா நிக்குது பாருங்க. இது எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி பார்ப்போம். 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க. இந்த நிக்கிற ஆட்டோக்களுக்கு பழுதுகள் தான். ஓ இது என்ன நம்பர்? வை. ஓகே வை நம்பர் என்ன சொல்றீங்க? இது வந்து 11 லட்சம் ரூபா. 11 லட்சம் ரூபா லீஸ் அமௌண்ட். லீஸ் அமௌண்ட் இதுக்கு 6 ரூபா எடுக்கலாம். பாருங்க ஆட்டோ நல்லா நிக்குது. இந்த குச்சியில எல்லாம் படிவா செய்து செட்பட்டியல் அந்த மாதிரி செட் பட்டி எல்லாம் கடை பாருங்க. இந்த பாட்டு பாக்ஸ் செட்டுகள் இந்த ஆட்டோக்கள் எடுத்து செய்யறதுக்கு ஒரு வேலைப்பாடுகளும் இல்லையானே. இது பாத்தீங்கன்னு சொன்னால் 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இங்க நேரம் வந்து பார்த்து வெளியில எல்லாம் வந்து கழிச்சு பேச இருக்கலாம் ஏன்னா. ஆமா இங்கால YML ஒன்று நிக்குது. இது வந்து 11 லட்சம் ரூபா. 11 விலை வைக்கலாம். அந்த எல்லாத்தையும் விலை வைக்கலாம். இங்க வந்து விலை கழிச்சு பேச இருக்கலாம். இங்க வந்து 2 ஸ்டாக் 4 ஸ்டாக் எல்லா ஆட்டோவும் இருக்கு. நீங்க வந்து தான் ஆஃபர் போடுறீங்க. ஆமா இதுதான் என்ன 4ஆம் தேதி 5 6ஆம் தேதி உங்கள்ட்ட 20 30 தீபாவளி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் பண்ணிட்டு 20ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி சேல் 2 வழியா ரோட்ல போட்டு அதுக்கு ஒரு ரொம்ப வருஷம் கொடுக்குறது. தூரத்துல இருந்து வர பயணம் சொன்னால் இப்ப வந்து உங்கள்ட்ட வந்து ஆட்டோ ஓடிக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு எத்தனை மனத்தியாலத்துக்குள்ள எல்லாம் முடிச்சு கொடுப்பீங்க? லீஸ் அமௌண்ட் எங்களுக்கு லீஸ் வேலையே ஒரு மணி நேரம் தேவையில்லை. ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே முடிக்கலாம். ஓகே மக்களே, இதுல வந்து எக்கச்சக்கமான ஆட்டோக்கள் நிற்குது. உங்களுக்கு தேவையான ஆட்டோக்களை வந்து நீங்க வந்து நேரடியா பார்த்து நல்ல ஒரு மெக்கானிக்கை கூட்டிக்கொண்டு வந்து இல்லாட்டி ஆட்டோ வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அனுபவங்கள் இருக்கும். நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆட்டோ வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். இந்த ஆட்டோக்கள் இந்த லீஸ் அமௌண்ட்ல வந்து சொல்லி இருக்கிறோம். ஓகே மக்களே, இதோட காணொலியை முடித்துக் கொள்றோம். இனி எதுவும் புதுசாக எதுவும் ஆட்டோக்கள் வந்தா பார்த்து காய்ப்போம். இந்த சேல்ஸ் கடைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கபிஸ்டன் வாகன விற்பனை நிலையம். யாழ்ப்பாணத்திலேயே எக்கச்சக்கமான ஆட்டோக்கள் இருக்குது. இது வந்து சரியாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கல்வியங்காட்டில் தான் இந்த சேல்ஸ் கடை இருக்குது. யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்திக்கு பக்கத்தில். யாழ்ப்பாணம் பருத்துறை ரோடு இருக்குது தானே, அந்த ரோட்டுக்கு கல்வியங்காட்டு சந்தி பக்கத்தில் இருக்குது.